ஐயா வணக்கம். வாழைப்பழம் ஒரு சீப்பு எவ்வளவுயா? ரூ. 50 ரூ. 500 இருக்கு. இங்க டவுன் மாதிரி ஜிபே, பீம், பேடிஎம், ஏடிஎம் டிஜிட்டல் பணவர்த்தனை இருந்தா ஈஸியா இருக்கும். தம்பி பீம் இருக்கு. ரூ. 50 அனுப்பி விட்டேன். டிஜிட்டல் இருந்தா ரூ. 1 கூட அனுப்பலாம். உங்கள் கிராமத்தில் கூட விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. தம்பி நாங்க விஞ்ஞானத்தோட போட்டி போட்டு வளர முடியல. ஏதோ இருக்கிற ஞானத்தை வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா நீங்க எப்படி தள்ளுவண்டியை வச்சுக்கிட்டு இப்படி யோசித்து வச்சிருக்கீங்க? டிஜிட்டல் பணவர்த்தனை தான் நல்லதுன்னு சொன்னாங்க. பணத்தை கையில் எடுத்து போவது பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதையே நினச்சிக்கிட்டு தூங்கிட்டேன். கனவு கண்டேன் 24 மணி நேரமும் பணம் எடுக்கவும் போடவும் முடியும். எதற்கு கையிலும் வீட்டிலும் பணம்? டிஜிட்டலுக்கு மாறுவது தான் சிறந்தது. விரும்பும் ஆதரிக்கும் நமக்கு நாட்டின் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் பங்கு அளிப்பவர்கள் என்று அரசாங்கம் மூலம் உறுப்பினர் அட்டை, கொடி, முத்திரையுடன் சான்றிதழ், ஸ்டிக்கர் எல்லாம் வழங்கப்படும். ஒரு வீட்டில் கதவு எண்ணில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்றாலும் குடும்பத்தில் அனைவரும் உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டு உறுப்பினர் அட்டை கொடுத்து கௌரவிக்கப்படுவார்கள். வீடு கதவு முதல் நாம் வெளியில் எடுத்து செல்லும் வாகனங்கள் எதில் வேண்டுமானாலும் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுபோல் உறுப்பினர் அடையாள அட்டை வாங்கியதும் வீட்டில் குறைந்தபட்சம் 10,000 ரூபாயும் கையில் 1000 ரூபாயை தவிர பணத்தை அனைத்தையுமே நமக்கு எளிதாக உள்ள வங்கிகளில் போட்டுவிட வேண்டும். நமக்கு சிரமம் என்றால் ஆன்லைனில் வங்கிகளை தொடர்பு கொண்டால் நேரடியாக வீட்டிற்கே வந்து பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். டிஜிட்டலுக்கு ஆதரித்து உறுப்பினர் ஆனவுடன் எந்த சூழ்நிலையிலும் எங்கும் எப்பொழுதும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் சட்டத்தை மதித்து நடப்பவர்கள். அதற்கு மேல் பணம் இருந்தால் அரசாங்கமோ பொதுமக்கள் அரசாங்க உதவியுடனோ பணத்தை எடுத்து கொள்ளலாம். வீட்டிலேயோ பயணிக்கும் பொழுதோ பணம் பிடிபட்டால் அதே பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். கோடிக்கணக்கில் இருந்தால் பாதுகாப்பிற்காக அரசாங்க கருவூலங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் குழுக்கள் மூலம் எடுக்கும் வகையில் பணத்தை சேமித்து வைக்கலாம். ஊரில் பசியில்லாத உணவகம், கல்வி, முதியோர், ஆதரவற்றோர்கள் தேவைப்படும் உதவியை செய்யப்படும். பிறகு ஊரில் வளர்ச்சி திட்டங்களுக்கும் சுகாதாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கணக்குகள் வெளிப்படையாக யார் வேண்டும் என்றாலும் எங்கு இருந்தும் பார்க்கலாம். யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். பதில் சொல்லும் கடமை குழுவிற்கு உள்ளது. டிஜிட்டல் வர்த்தகத்தை ஆதரிக்கும் நாம் நாட்டின் வளர்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் பங்கு கொள்பவர்கள், வல்லரசாக நினைப்பவர்கள், மற்றவர்கள் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்கள். ஐயா நீங்கள் சேருவீங்களா? நான் முதலாளாக உறுப்பினராக ஆயிடுவேன். உங்களுக்கு கல்யாணமும் ஆகலை, பிள்ளை குட்டியும் இல்லை, உங்ககிட்டையும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்கய்யா, பகல் கனவு தான். யாருக்கிட்டையும் சொல்லிடாத தம்பி. நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்னதையும் யூடியூபில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பதிவு செய்து போட்டுவிட்டேன். என்ன தம்பி இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. டிஜிட்டல் தான் சிறந்ததுன்னு சொல்லும் ஆதரிக்கும் நாமும் பகல் கனவை நிஜமாக்குவோம். வாழ்க பாரதம், வளம் பெறும் பாரதம். நன்றி.